கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தருடைய கிருபையின் சமூகம் உங்களோடு கூடவே இருக்கும். இந்த காலை வேளையில ஜெபத்தோடு உங்களுக்கு ஒரு கர்த்தருடைய வார்த்தையை கொடுப்பதிலே நான் மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன். இரவெல்லாம் நல்லா ஜெபம் பண்ணி உங்களுக்கு வசனம் அனுப்புறேன். அடிக்கடி வசனம் அனுப்புறேன். வசனம் அனுப்பும் பொழுதெல்லாம் உங்களுக்காக ஜெபித்து அனுப்புறேன். உங்களுக்கு கர்த்தர் என்ன வார்த்தையை அனுப்ப சொல்றாரோ அந்த வார்த்தையை அனுப்புறேன். உங்க வாழ்க்கையில மிக முக்கியமா ஒரு காரியத்த இப்ப நான் சொல்லப் போறேன். தேவ நடத்துதல் உங்க வாழ்க்கையில இருக்கணும். உங்க வாழ்க்கையில உங்களுடைய தொழில், வியாபாரம், பிசினஸ், படிப்பு, குடும்ப வாழ்க்கை, வேலை எல்லாத்துலயுமே கர்த்தருடைய நடத்துதல் இருக்கணும். கர்த்தர் நடத்தணும். நாமளா நடத்துறது இல்ல வாழ்க்கைய. கர்த்தருடைய ஆலோசனை இருக்கணும். கர்த்தருடைய வழி நடத்துதல் இருக்கணும். கர்த்தருடைய போதனை இருக்கணும். இதுக்கு தேவ மனிதனுடைய ஜெபம் ரொம்ப அவசியம். உங்களுக்கு அதிகமா நான் ஜெபிக்கிறேன். இந்த தேவ நடத்துதல குறித்து நெறைய கிராமங்கள், மலைப்பிரதேசங்கள்ல இருக்க ஊழியர்களிடத்துல போய் சத்தியத்த சொல்லிக் குடுத்து, விசுவாசத்துல அவங்கள வளர செய்ற ஊழியத்தை நான் செய்றேன். இந்த யூடியூப் மூலமா நெறைய பேர நான் சந்திக்கிறேன். ஒவ்வொரு நாளும் வீடியோக்கள் மூலமா கர்த்தருடைய காரியங்கள உங்களுக்கு நான் விளக்கி சொல்றேன். மாத்திரமல்ல நேரடியா நெறைய ஜனங்கள இயேசு அறியாத பகுதிகள்ல, இயேசுவை அறியாத மக்கள் மத்தியிலயும் போய் செய்வதற்கு நாங்க ரொம்ப வாஞ்சிக்கிறோம், பிரயாசப்படுறோம், செய்றோம். இப்படி நெறைய ஊழியங்கள செய்யும் பொழுது, நெறைய தேவைகள் இருக்கு. கர்த்தர் அத சந்திக்கும்படியா ஜெபிங்க. நீங்களும் உதவி செய்யுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். குறிப்பா தேவ நடத்துதல் உங்க வாழ்க்கையில வேணும். தேவன் உங்கள நடத்தணும். தேவன் நடத்த ஆரம்பிச்சுட்டா, உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதத்துக்கு எந்த தடையும் வராது. தேவன் உங்க கரத்த பிடித்து நடத்தும்படியா நீங்க ஒப்புக் கொடுக்கணும். கர்த்தருடைய கரத்த பிடிச்சு நீங்க நடக்க ஆரம்பிக்கணும்னா, முதலாவது உங்களுக்கு தேவனைப் போல ஒரு சுவாபம், ஒரு பரிசுத்தம், ஒரு நல்ல சிந்தை உங்க வாழ்க்கையில வர ஆரம்பிக்கணும். வந்துரும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். விசுவாசமா இருங்க. நான் பரிசுத்தமா வாழ முடியலையேன்னு நீங்க வேதனைப்பட வேணாம். பரிசுத்தங்கிறது அவருடைய ஆலயத்தில நித்திய அலங்காரமா இருக்கு. அவரிடத்துல வந்து அவருடைய கரத்த பிடிக்கிறவங்களுக்கு பரிசுத்தத்தை அவரே தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். அவருடைய பூரண சற்குணத்தையும் உங்களுக்கு கொடுக்க வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஆசீர்வாதமா இருக்கும். தேவ நடத்துதல் உங்களோடு கூட இருக்கும். இந்த காலை வேளையில நீங்க எழுந்து ஜெபிச்சு, கர்த்தாவே என்னை நடத்தும். உங்க கையில நான் ஒப்புக் கொடுக்கிறேன்னு சொல்லி அவர் கரத்த பிடிங்க. இன்னைக்கு எல்லாம் ஜெயமா மாறும். உங்கள் வாழ்க்கையில இருக்கிற அந்த கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி போகும். உங்க தேவைகளெல்லாம் கர்த்தர் சந்திப்பார். அது மட்டுமல்ல, பரத்தில இருக்கிற பிதாவுடைய சித்தத்த கர்த்தருடைய சித்தத்த, தெய்வத்துடைய சித்தத்த உங்க வாழ்க்கையில நீங்க என்ன செய்ய முடியும்? நிறைவேற்ற முடியும். அவருடைய நடத்துதல் தான் உங்க வாழ்க்கையில பரிபூரண ஆசீர்வாதத்த கொண்டு வரும். அவருடைய நடத்துதல் இல்லாம செய்ற எந்த காரியமும் அவ்வளவு ஒரு சக்சஸா இருக்குன்னு சொல்ல முடியாது. கர்த்தருடைய சமூகத்தில உங்களை தாழ்த்தி அவருடைய நடத்துதலுக்கு ஒப்புக் கொடுப்போம். ஆமென். அல்லேலூயா.